ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் பூமி முத்தழகு எப்பவுமே மீனாட்சி குழந்தைய பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கனால அவங்க மேலே கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அஞ்சலி எப்பவுமே முத்தழகு மீனாட்சி கூட ரொம்பவே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறனாலையும் அவங்க கூட ரொம்பவே அதிகமாக அட்டாச் ஆகிறனாலையும் அதை பிரிக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு முறையுமே முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யார் அவங்க கூட இருக்காங்கன்னு கூட கவனிக்காமல் முத்தழகு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. அதனால முத்தழகு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா அஞ்சலியோட இந்த செயலால கோவப்பட்ட பேச்சையோ கொஞ்சம் கூட அவங்களோட கோவத்தை பொறுக்க முடியாம முத்தழகு தான் இந்த குழந்தைக்கு அம்மா. கோவில்ல அந்த குழந்தைய தத்து கொடுத்தது உனக்கு இன்னும் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவ எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்காக தான் பண்றா. உண்மையான அம்மானா முத்தழகு மாதிரி தான் நடந்துப்பாங்க. உன்ன மாதிரி உன்னை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலியை செம்மையை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம செம்மையை கெத்து காட்டுறாங்க. ஆனா இதனால கோவப்பட்ட அஞ்சலியோ அவங்களோட ரூம்க்கு வேகமா போயிட்டு பேச்சு அவங்க கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே ரெஜினா கிட்ட சொல்றாங்க. ஆனா ரெஜினாவோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கல, நானே எவ்வளவு பெரிய விஷயத்துல மாட்டிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட இருக்க. உடனே இதை கவனிச்ச அஞ்சலியோ, என்னம்மா என்னாச்சு, நீங்க எதுக்காக இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்க. உடனே ரெஜினாவோ சேகர் அவங்களுக்கு கால் பண்ணி நிறையா பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ற விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி போகும்போது அப்போ ரெஜினாவோ அஞ்சலியை சமாதானப்படுத்துற மாதிரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இந்த விஷயத்த எப்படி முடிச்சு வைக்கணுமோ அப்படி முடிச்சு வைப்பேன். எனக்கு அந்த சேகரோட கதையை எப்படி காலி பண்றதுன்ற விஷயம் நல்லாவே தெரியும். நான் ஒரு கிரிமினல் லாயர்ன்றது நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய கெத்தா அஞ்சலி கிட்ட பேசிட்டு அந்த சேகரோட கதைக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய பிளானா மைண்டுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதை பாக்குற அஞ்சலியும், என்னோட அம்மா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதனால அந்த சேகரை பத்தி நான் கவலைப்படவே தேவையில்ல. நான் கவலைப்பட போறது எல்லாமே அந்த முத்தழகு பத்தி தான். அந்த முத்தழகு படிப்படியா என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரியே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ எல்லாரும் முன்னாடியுமே அப்பாவித்தனமா நடந்துக்கிறனால அவளுக்குமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதனால என் கட்சியில இருக்கவங்க கூட படிப்படியா அவளோட கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும்னா நான் எல்லாரும் முன்னாடியுமே எனக்கு என் பொண்ணு மேல எவ்வளவு உரிமை இருக்குன்றத நிரூபிச்சு காட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த முத்தழகோட தகுதியை அவளுக்கு புரிய வச்சே ஆகணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு அவ்வளோ நேரம்லாம் எனக்கு தேவைப்படாது, ஏன்னா நாளைக்கு தானே அந்த ஆட் ஷூட் நடக்குது. கண்டிப்பா நான் அந்த ஆட் ஷூட்ல வச்சே முத்தழகு அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம என் குழந்தை மேல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்றத அவங்களுக்கு நிரூபிச்சு அவங்களோட மூக்க உடைக்க போறேன் ஊர் முன்னாடி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் சேகர் இந்த மாதிரி ரெஜினா கிட்ட அந்த குழந்தை விஷய பத்தி பேசின விஷயத்த தனம் யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சு நின்று கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சேகர் பேசின விஷயத்த வச்சே அவங்க தன்னோட குழந்தைய வச்சுதான் பேரம் பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த சேகரை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எனக்கு என்னால என்னோட குழந்தை இருக்க இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அந்த சேகரை ஃபாலோ பண்ணணும்ன்ற முடிவுக்கு வராங்க. ஆனா இது தெரியாத சேகரோ, எப்படியாவது நமக்கு பணம் தான் முக்கியம், அந்த ரெஜினாவை வச்சு நம்ம பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இந்த முறை கொஞ்சம் அதிகமாவே பணத்தை கேட்போம், ஒட்டுக்கா எல்லா பணத்தையும் வாங்கிட்டு நம்ம ஒரேடியா நம்மளோட லைஃபை செட்டில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியுமே ரெஜினாவுக்கு கால் பண்ணவே ரெஜினாவோ அந்த ஃபோன் காலை உடனடியாக அட்டன் பண்ணிட்டு சேகர் நினைச்ச மாதிரியே அவங்க சேகர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரெஜினா அவங்க கிட்ட, நான் உனக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் தர போறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ அதை வாங்கினதுக்கு அப்புறமா எங்களை திரும்பி கூட பார்க்க கூடாது, என்னோட நம்பரையும் உன்னோட போன்ல இருந்து டெலிட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுறாங்க. உடனே இதை கேட்ட சேகரும் ரெஜினாவோட பேச்சு கேட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி எந்த பிளானும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட அவங்க கிட்ட ரொம்பவே குஷியா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட கண்டிஷனுக்கு சம்மதம் தெரிவிக்கிறது மூலயமா ரெஜினாவோட வலையில கரெக்டா வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட ரெஜினாவும் சேகரை ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த இடத்துக்கு தனியா வர சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஏன்னா உனக்கு நான் பணம் கொடுக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கவே உடனே சேகரும் ரெஜினாவோட பேச்சை நம்பிட்டு அவங்கள பாக்கிறதுக்காக தனியா வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட ரெஜினாவும் சேகரை எங்க கூட்டிட்டு வந்தா அவங்களால சேகர் கதையை காலி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்தோட அட்ரஸ் அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம சரியான ஒரு டைமிங்கையுமே அவங்க கிட்ட சொல்லவே உடனே சேகரும் உடனடியா அந்த இடத்துக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி சேகர் ரொம்பவே அவசர அவசரமா கிளம்புறத அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த தனமும் கவனிச்சு அவங்கள இவங்க ஃபாலோ பண்ணவே இது தெரியாத சேகரோ தான் தனியாக தான் போயிட்டு இருக்கோன்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு ரெஜினா சொன்ன இடத்துக்கு கரெக்டா போய் ரீச் ஆயிடுறாங்க. அதே மாதிரி தனமும் அங்க சேகர் யாரதான் பார்த்து பேச வராங்கன்னு சொல்லிட்டு கவனிக்கிறதுக்காகவும் அதை யாருக்குமே தெரியாம பண்ணணுன்றதுக்காகவும் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று நடக்கிறது எல்லாத்தையுமே வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ரெஜினா சேகரோட கதையை முடிக்கணுன்றதுக்காகவே எப்பவும் போலயே தனாவோட உதவியவே கேட்கறாங்க. ஆனாலும் இந்த தடவை தனா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா, இந்த தடவை மட்டும் நீங்க பிளானை சொதப்பிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா அவங்களுக்கு
அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கவே உடனே தனாவும் அவங்களோட பையனை கண்டிப்பா ரெஜினாவில மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே ரெஜினாவுக்கு இந்த முறையுமே உதவி செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம இந்த முறை எந்த பிளான்லயுமே நாங்க சொதப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்து அதுக்காகவே எல்லா ஏற்பாடையுமே செம்மையா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேகர் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெஜினா சொன்னது மூலயமா தனா அந்த இடத்துக்கு அவங்களோட அடியாட்கள் நிறைய பேரை யாருக்கும் தெரியாம அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்ற பிளானை நீங்க நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அடியாளுங்க கிட்ட தனா சொல்லிடவே உடனே அந்த அடியாள்களும் ரெஜினாவோட அடியாட்களா மாறி அங்க கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா ரெஜினா முதல்ல நம்ம அந்த சேகரை நேரடியா போய் சந்திச்சு கொஞ்சம் பேசினாதான் நம்ம சரியான நேரம் பார்த்து அந்த சேகரை அடியாட்கள் மூலயமா காலி பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடியாட்கள் கிட்ட அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு அவங்களையுமே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே அவங்க யோசிச்சு வச்ச மாதிரி சேகர் கிட்ட அவங்க தனியா வந்திருக்க மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து சேகரும் இப்படி ரெஜினாவும் தனியா சந்திச்சு பேசுற விஷயத்த சேகரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த தனா பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது சேகர் கரெக்டா ரெஜினா கிட்ட பணத்தை கேட்கவே ரெஜினாவோ சேகரை கடுப்பேத்துற மாதிரி என்னால உனக்கு பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி பேசவே உடனே சேகரும் குழந்தை விஷயத்தை பத்தி உளர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல நீங்க அர்ஜென்டா கேட்டீங்கன்னு தான் நான் என்னோட குழந்தைய வேற தூக்கி கொடுத்துருக்கேன். அதனால எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஆனா அப்ப கூட நான் வாயே திறக்கல, உங்ககிட்ட தான் குழந்தைய ஒப்படைச்சிருக்கேன்னு. ஏன் இந்த விஷயத்தால என் பொண்டாட்டி என்ன வீட்டுல கூட சேர்க்கறது இல்ல, அதுக்கும் மேல எனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லவே உடனே ரெஜினாவோ ரொம்பவே கடுப்பாயிட்டு அவங்க கிட்ட உன்னோட சொந்த விஷயம்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்னோட பொண்ணோட லைஃப் தான் முக்கியம், அவளோட லைஃப்காக தான் உங்ககிட்ட இருந்து குழந்தைய வாங்கினேன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை இப்ப என்கிட்டயும் கிடையாது, அதனால உன்னால இனிமே என்ன எப்படி நினைச்சாலும் பிளாக்மெயிலே பண்ண முடியாது. ஏன்னா நீ கொடுத்த குழந்தை தான் என்கிட்ட இல்லையே, அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட குழந்தைய கொடுத்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் உன்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல உடனே சேகரும் அது எப்படி மேடம், இவ்வளவு பெரிய கிரிமினலா யோசிக்கிறவன் எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு குழந்தைய எடுத்து அது என் குழந்தைய எடுத்து உங்க கையில கொடுத்துருவனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வில்லத்தனத்தோட சிரிச்சுக்கிட்டே அவங்கள மறுபடியுமே பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேச உடனே இதனால கடுப்பான ரெஜினாவோ சேகர் பேசுனதுக்கு கொஞ்சம் கூட பயமே அவங்களோட முகத்துல காட்டிக்காம இதுக்கப்புறமா நீ உயிரோட இருந்தாதானே என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக அந்த ஆதாரத்தை யூஸ் பண்ணுவ, இதுக்கப்புறமா உன்னால உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வந்த அடியாட்கள் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு பயந்து போன சேகரும் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா அந்த அடியாட்களோ சேகரை பிடிச்சு அவங்கள கொலை பண்ணணும்ன்ற நோக்கத்தோட அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதனால பத்திரி போன சேகரும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க அடியாட்கள் நிறைய பேர் இருக்கனால அவங்களால அங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியல. அதனால அவங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடக்க உடனே அவங்க கிட்ட ரெஜினா நீ இங்கேயே சாக போற, இதுக்கப்புறமா உன்னோட சேர்ந்தே நீ என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் நினைச்ச உண்மையும் சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா என்ன யாரு நினைச்ச நான் ஒரு கிரிமினல் லாயர், என்ன மாதிரி ஒரு லாயர் கிட்ட மோதிட்டு உன்னால அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா, இதுதான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சேகரை அடிச்சிட்டு இருக்க அந்த அடியாட்கிட்ட சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கான எந்த தடையுமும் இங்க இருக்கக்கூடாது, அதையும் சேர்த்து ஒரேடியா அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தனமும் ஒரு பக்கம் தன்னோட குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமோ இவ்வளோ ஆபத்தான ஒருத்தவங்க கிட்டயா தன்னோட குழந்தை மாட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவ ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு வழியா நம்மளோட குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எப்பாடுபட்டாவது அந்த குழந்தைய அவங்க கிட்ட இந்த மீட்டல்லான்னு ஒரு நம்பிக்கை வந்தாலும் இந்த பக்கம் சேகர் அடி வாங்கி உயிருக்காக போராடிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒரு பக்கம் அவங்கள காப்பாற்றக்கூடாதுன்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் அவங்க அடி வாங்குறதுனாலையும் அவங்க கத்துறதுனாலையும் கொஞ்சம் அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்கள காப்பாற்றணும்ன்ற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த அடியாட்கள் கிட்ட இருந்து எப்படி சேகரை காப்பாத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயும் இருக்காங்க. ஆனா இந்த பக்கமா அடி வாங்கிட்டு இருக்க சேகர் ரெஜினா தன்னை இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க மேல கொள்ள வெறியில இருக்கிறது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே ரெஜினா தனக்கு பண்ண இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை துரோகத்துக்காக அவங்கள என்ன ஆனாலும் பழி வாங்கியே அவன்ற வெறியிலேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்கள் கிட்ட இருந்து நான் எப்படினாலும் தப்பிச்சே தேர்வேன், என்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கான அவங்கள நான் யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படினாலும் தனோ அவங்களோட ஹஸ்பண்டான சேகரை வேற வழி இல்லாம காப்பாத்த தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம சேகர் ஏற்கனவே ரெஜினா பண்ண நம்பிக்கை துரோகத்தால அவங்க மேல கொலை வெறியில இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சேகர் மூலயமா கண்டிப்பா அடுத்தடுத்து ரெஜினாக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து ரெஜினா எப்படிதான் தப்பிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம ரெஜினா அஞ்சலியை எப்படிதான் காப்பாத்த போறாங்க, உண்மை வெளியே வராம இருக்கணுன்றதுக்காக ரெஜினா இப்போ கொலை பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு கூட போகலாம். அடுத்து என்னதான் நடக்க போகுது, சேகர் மூலயமா ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் அடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அதுல இருந்து அவங்க எப்படிதான் தப்பிக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.